வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு உதவுவதற்கு தாம் தயார் என ஈரான் அறிவிப்பு. பேருந்து கட்டணங்களை 10% அதிகரிப்பதற்கு தீர்மானம். தனியார் பேருந்து உரிமையாளர்களின் பணி பகிஷ்கரிப்பு காரணமாக பயணிகள் அசௌகரியம். 13 வயது சிறுமியை தொடர்ச்சியாக பாலியல் வன்புணர்விற்குட்படுத்திய 15 பேர் தொடர்பில் தகவல். அதிகமான வெப்பநிலை தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தல். யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளரின் கொலை தொடர்பில் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக நீதிமன்றில் எவரும் ஆஜராக கூடாது என அறிவிப்பு. அரசு வைத்தியசாலை கிளினிக் நோயாளர்களுக்கு 2 மாதங்களுக்குரிய மருந்துகளை ஒரே தடவையில் வழங்குவதற்கு தீர்மானம். மட்டக்களப்பு கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு எதிரான வழக்கு நாளை நீதிமன்றில் விசாரணை. போதைப்பொருளுடன் 22 வயதுடைய இளம் யுவதி கைது. அமெரிக்காவின் நியூயார்க்கில் இருந்து பயணித்த ஏர் கனடா விமானம் விபத்து. ஈரானின் மிக நெருங்கிய நண்பன் இலங்கை எனவும் எச்சந்தர்ப்பத்திலும் இலங்கைக்கு உதவ ஈரான் தயாராக இருப்பதாகவும் இலங்கைக்கான ஈரான் தூதுவர் அலிரேசா டெல்கோஸ் தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள ஈரான் தூதரகத்தில் இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டார். இலங்கை அரசாங்கம் எரிபொருள் அல்லது வேறு ஏதேனும் அத்தியாவசிய பொருட்களை கோரினால் அவற்றை வழங்குவதற்கு ஈரான் தயாராக உள்ளது. ஹார்முஸ் நீரிணையை ஈரான் தனது நட்பு நாடுகளுக்காக மூடவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை இக்கட்டான நிலைக்கு உள்ளாகுவதை ஈரான் ஒருபோதும் விரும்பாது என தெரிவித்துள்ள அவர் ஈரான் தேசத்திற்கு இலங்கை மிகவும் மரியாதைக்குரிய நாடு எனவும் குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் நடத்திய டார்பிடோ தாக்குதலால் மூழ்கடிக்கப்பட்ட ஈரானின் IRIS டெனாக் போர்க்கப்பலில் இருந்தவர்களை மீட்பதற்கு ஈரான் கோரிக்கை விடுப்பதற்கு முன்னரே இலங்கை நடவடிக்கை எடுத்திருந்தது. இலங்கையின் இந்த உதவியை இச்சந்தர்ப்பத்தில் தூதுவர் அலிரேசா டெல்கோஸ் நன்றியுடன் நினைவு கூர்ந்தார். இதேவேளை ஈரானில் உள்ள இலங்கையர்கள் மீண்டும் தாயகம் திரும்ப விரும்பினால் அதற்கான வசதிகளை செய்து கொடுப்பதற்கும் ஈரான் அரசாங்கம் தயாராக இருப்பதாக இலங்கைக்கான ஈரான் தூதுவர் அலிரேசா டெல்கோஸ் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் ஒரு சில பகுதிகளில் பேருந்துகள் இயக்கப்பட்ட போதிலும் பல பிரதேசங்களில் பேருந்து சேவைகளில் வீழ்ச்சி காணப்படுவதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி நிலான் மிருண்டா தெரிவித்துள்ளார். அதிவேக வீதிகளின் பேருந்து சேவைகள் முற்றுமையாக ஸ்தம்பிதமடைந்துள்ளமையினால் பயணிகள் சாதாரண வீதிகள் ஊடாக பயணிக்க முற்பட்டுள்ளனர். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான அனைத்து பேருந்துகளும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள போதிலும் தனியார் பேருந்துகளின் எண்ணிக்கையில் பாரிய குறைபாடு நிலவுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவினால் தயாரிக்கப்பட்ட பேருந்து கட்டண திருத்த யோசனை இன்று மாலை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது. அமைச்சரவை அனுமதி கிடைத்தவுடன் புதிய கட்டண விபரங்கள் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் எனவும் பேருந்து கட்டணங்களை 10% அதிகமான மட்டத்தில் அதிகரிப்பதற்கான அனுமதியை ஆணைக்குழு கோரியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய ஆரம்ப கட்டணம் முதல் அதிகபட்ச கட்டணம் வரை சுமார் 350 கட்டண நிலைகளை உள்ளடக்கிய புதிய கட்டண பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளதாக நிலான் மிருண்டா குறிப்பிட்டுள்ளார். பேருந்து சேவைகளில் இருந்து விலகியமை தமது வேலைநிறுத்த போராட்டம் அல்ல என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை அதிகரித்துள்ள நிலையில் பழைய கட்டணத்தின் கீழ் பேருந்துகளை இயக்க முடியாது என்பதனால் இத்தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் நேற்று முதல் புதிய கட்டண திருத்தத்தை அமுல்படுத்தி இருக்க முடியும் எனவும் அவ்வாறு செய்யாமையே இந்த நிலைமைக்கு காரணம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இன்றைய தினம் 90% அதிகமான பேருந்துகள் சேவையில் இருந்து விலகியுள்ளதாக தெரிவித்துள்ள கெமுனு விஜயரத்ன எவருக்கும் அழுத்தம் கொடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் ஒரு சில பேருந்துகள் சேவையில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் சிசுசெரிய பாடசாலை பேருந்து சேவைகள் எவ்வித தடையுமின்றி முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். இதேவேளை இதனை ஒரு வேலைநிறுத்த போராட்டமாக தாம் கருதவில்லை எனவும் நட்டத்தை ஈடுகட்ட முடியாமையினால் சேவையில் இருந்து விலகியுள்ளதாகவும் தெரிவித்துள்ள அவர் குறுகிய தூர சேவைகளுக்கு 5000 முதல் 6000 ரூபாய் வரையிலும் நீண்ட தூர சேவைகளுக்கு 15,000 முதல் 20,000 ரூபாய் வரையிலும் நட்டம் ஏற்படுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார்.
கொழும்பு நகரில் வாகன தரிப்பிட கட்டணங்களை இன்று முதல் மீண்டும் அறவிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி இன்று காலை 6 மணி முதல் வழமை போன்று வாகன தரிப்பிட முகாமைத்துவம் மற்றும் கட்டண அறவீட்டு நடைமுறைகளை முன்னெடுப்பதற்கு கொழும்பு மாநகர சபையின் நிதிக்குழு தீர்மானித்துள்ளதாக மாநகர ஆணையாளர் தெரிவித்துள்ளார். எரிபொருள் நிலையங்களுக்கு அருகில் நிலவிய வாகன வரிசைகள் மற்றும் எரிபொருள் பெற வந்த மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் கடந்த 18ஆம் தேதி முதல் மறு அறிவித்தல் வரை வாகன தரிப்பிட கட்டண அறவீடு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் எரிபொருள் விநியோகத்திற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட QR முறைமை மற்றும் ஒற்றை இரட்டை இலக்க முறைமை ஊடாக எரிபொருள் வரிசைகள் குறைவடைந்துள்ளதை கருத்தில் கொண்டு மீண்டும் கட்டணங்களை அறவிடுவது குறித்து கொழும்பு மாநகர சபை அவதானம் செலுத்தியுள்ளது. இதற்கமைய இன்று முதல் வாகன தரிப்பிட முகாமைத்துவமும் கட்டண அறவீடும் வழமை போன்று இடம்பெறும் என கொழும்பு மாநகர ஆணையாளர் தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் அதிக வெப்பத்துடனான வானிலை தொடர்பில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர் அவதானமாக செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை ஆய்வாளர் மலித் பெர்னாண்டோ எச்சரிக்கை விடுத்துள்ளார். நிலவி வரும் கடுமையான வெப்பம் காரணமாக பாடசாலைகளில் நடத்தப்படும் விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் அது தொடர்பான பயிற்சிகளை முடிந்தவரை அதிகாலை வேளைகளில் மாத்திரம் முன்னெடுக்குமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். நண்பகல் வேளையில் சூரிய வெப்பத்தின் தாக்கம் மிக அதிகமாக காணப்படுவதனால் வெளிப்புற நிகழ்வுகளை அதிகாலை அல்லது மாலை வேளைகளில் மாத்திரம் ஏற்பாடு செய்வது ஆரோக்கியத்திற்கு பாதுகாப்பானது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை தற்போது நிலவும் அதிக வெப்பமான வானிலை காரணமாக நீரிழப்பு ஏற்பட்டு இதயம் மற்றும் மூளை பாதிக்கப்பட்டு வலிப்பு, மயக்கம் அல்லது மரணம் கூட ஏற்படலாம் எனவும் கொழும்பு ரிச்வே ஆர்யா சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா எச்சரிக்கை விடுத்துள்ளார். எவ்வாறாயினும் இவ்விடயம் தொடர்பில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர் அதிக அவதானத்துடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர்களது மரணம் தொடர்பில் குற்றவாளிகளுக்கு சார்பாக எவரும் நீதிமன்றில் ஆஜராக கூடாது என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். குறித்த விரிவுரையாளரின் இறுதிக்கிரியைகள் நேற்று இடம்பெற்றிருந்தது. இதனிடையே இந்த விடயம் தொடர்பிலான வழக்கு விசாரணைகள் நீதிமன்றில் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் குற்றவாளிகளுக்கு எதிராக எவரும் நீதிமன்றில் ஆஜராக கூடாது என சமூக ஆர்வலர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றனர். விரிவுரையாளரான தனது தாயையும் தனது தங்கையையும் தங்கையின் கணவர் கடத்திச் சென்றதாக யாழ் போலீஸ் நிலையத்தில் விரிவுரையாளரது மகன் முறைப்பாடு செய்திருந்தார். இதனை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் விரிவுரையாளர் தனது மகள் மற்றும் மருமகனால் கொலை செய்யப்பட்டிருந்தமை கண்டறியப்பட்டது. அவரது சடலம் நேற்றைய தினம் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இதனிடையே குறித்த விரிவுரையாளரது கொலை சம்பவம் தொடர்பில் குற்றவாளிகளான விரிவுரையாளரின் மகள் மற்றும் அவரது காதலருக்கு ஆதரவாக எவரும் நீதிமன்றில் ஆஜராக கூடாது என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். அரசு வைத்தியசாலைகளின் கிளினிக்குகளுக்கு செல்லும் நோயாளர்களுக்கு 1 மாதத்திற்கு வழங்கப்படும் மருந்துகளை எதிர்வரும் காலங்களில் ஒரே தடவையில் 2 மாதங்களுக்கு வழங்குமாறு சுகாதாரத்துறையினர் அனைத்து வைத்தியசாலை அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக கருத்து வெளியிட்ட சுகாதார பிரதி அமைச்சர் வைத்தியர் ஹன்சக விஜயமுனி எரிசக்தி முகாமைத்துவத்தை கருத்தில் கொண்டே இத்தீர்மானம் எடுக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் நோயாளர்களுக்கு ஏதேனும் அவசர தேவை ஏற்படின் வழமை போன்று கிளினிக்குகளுக்கு செல்ல முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள வைத்தியசாலைகள் மற்றும் ஏனைய நிலையங்களில் 1 லட்சத்திற்கும் அதிகமான பல்வேறு கிளினிக்குகள் செயற்பட்டு வருகின்றன. எரிசக்தி நெருக்கடி காரணமாக பல்வேறு சவால்கள் எழுந்துள்ள போதிலும் வைத்தியசாலைகளின் அறுவை சிகிச்சை நடவடிக்கைகள் வழமை போன்று முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பிரதி அமைச்சர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நெல்லிக்காடு வயல் பகுதியில் பாலடைந்த கிணற்றில் பெண் ஒருவரை வீசிச் சென்ற சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 3 எதிரான வழக்கு நாளை நீதிமன்றில் விசாரணைகளுக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் இதுவரை 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் சந்தேக நபர்கள் குற்றச் செயல்களுக்காக பயன்படுத்திய 2 முச்சக்கர வண்டிகள், கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் என்பவற்றையும் போலீசார் மீட்டுள்ளனர். கைதானவர்கள் மட்டக்களப்பில் நடைபெற்ற பல்வேறு கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்பு பட்டவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனதீவில் இருந்து மட்டக்களப்பு நகரிற்கு 3 வயது குழந்தையுடன் இளம் தாய் ஒருவர் சென்றிருந்த நிலையில் காணாமற் போயிருந்தார். மறுநாள் வெள்ளிக்கிழமை குறித்த தாய் பாலடைந்த கிணறு ஒன்றிலிருந்து உயிருக்கு போராடிய நிலையில் மீட்கப்பட்டதுடன் அவரது குழந்தை அருகிலுள்ள வயல் பகுதி ஒன்றில் தனித்து கைவிடப்பட்டிருந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. குறித்த தாய் மீட்கப்பட்ட கிணற்றில் இருந்து உருக்குலைந்த நிலையில் மற்றொரு பெண்ணின் சடலமும் இதன்போது மீட்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து CCTV காட்சிகளை அடிப்படையாக
அடிப்படையாக கொண்டு கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட முச்சக்கர வண்டி அடையாளப்படுத்தப்பட்டு அதன் உரிமையாளர் இனங்காணப்பட்டிருந்தார். தொடர்ந்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் வவுணதீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட காஞ்சிரங்குடா வேர்க்கண்டசேனை பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து கணவன், மனைவி, கணவனின் சகோதரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருந்தனர். கைது செய்யப்பட்ட கணவன், மனைவி சம்பவ தினமான வியாழக்கிழமை வவுணதீவு பகுதியில் குழந்தையுடன் பேருந்துக்காக காத்திருந்த இளம் தாயை கண்டு முச்சக்கர வண்டியை நிறுத்தி மட்டக்களப்பு நகரிற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அப்போது தாம் அடகு வைத்த குழந்தையின் தங்க ஆபரணங்களை மீட்கப் போவதாக குறித்த தாயார் சந்தேக நபர்களிடம் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு நகருக்கு சென்று தாம் மீண்டும் இதே வழியில் வருவதாகவும் அதற்கு குறைந்தளவிலான கட்டணத்தை தருமாறும் சந்தேக நபர்கள் கோரியுள்ளனர். இதற்கு தாயாரும் இணக்கம் வெளியிட்டுள்ள நிலையில் சந்தேக நபரான பெண் ஒருவர் நகை அடகு நிலையத்திற்கும் அந்த தாயுடன் சென்று திரும்பியுள்ளமை சிசிடிவி காட்சிகளில் பதிவாகியுள்ளது. தொடர்ந்தும் அவர்களை தமது முச்சக்கர வண்டியில் ஏற்றிச் சென்ற நிலையில் வலையிரவு பாலத்தை அண்மித்த போது அவருக்கு மயக்க மருந்து கலந்த பழச்சாறு போத்தலை அருந்த கொடுத்துள்ளனர். அதனை வாங்கி அருந்திய பின்னர் பாதிக்கப்பட்ட பெண் மயக்கமடைந்துள்ளார். இதன்போது கொத்தியாப்புளை பகுதியில் உள்ள வயல் பகுதியில் குழந்தையை எறிந்துவிட்டு முச்சக்கர வண்டியில் பயணித்தவர்கள் காஞ்சிரங்குடா சென்று அங்கு மயக்கமடைந்த பெண்ணின் சுமார் 4.5 பவுன் தங்க தாலிக்கொடியை கலட்டிச் சென்றுள்ளனர். வீட்டில் இருந்த தனது காரில் மயக்கமுற்ற பெண்ணை ஏற்றிக்கொண்டு தமது சகோதரனையும் அழைத்துச் சென்ற சந்தேக நபர் நெல்லிக்காடு பகுதியில் உள்ள கிணற்றில் வீசியுள்ளார். எவ்வாறாயினும் சந்தேக நபர்கள் இதே போன்ற பல கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்பு பட்டுள்ளார்கள் என்பது விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. கொள்ளையிடப்பட்ட தங்க ஆபரணங்களை விற்று பெற்றுக்கொண்ட பணத்தில் காரை கொள்வனவு செய்துள்ளனர். கொள்ளையிடப்பட்ட நகைகள் விற்பனை செய்த மற்றும் அடகு வைக்கப்பட்ட நகைக்கடை உரிமையாளர்கள் 2 என மொத்தமாக இதுவரை 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். கிழக்கு மாகாண விசேட குற்ற விசாரணை பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் கிழக்கு மாகாண விசேட குற்ற விசாரணை பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் நாளைய தினம் இவர்களுக்கு எதிரான வழக்கு நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. இதனிடையே இந்த வழக்கு விசாரணைகளில் எவரும் ஆஜராக கூடாது என பலரும் வலியுறுத்தி வருகின்றனர். களனி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் ஐஸ் போதைப் பொருளுடன் இளம் யுவதி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். களனி போலீஸ் நிலைய அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலுக்கு அமைய நேற்று அதிகாலை முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே குறித்த யுவதி கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடம் இருந்து 1 கிலோகிராம் 36 கிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. போதைப் பொருள் வியாபாரத்தின் மூலம் ஈட்டப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 1,90,000 ரூபாய் பணமும் ஒரு நவீன ரக கைபேசியும் அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு 14 பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய யுவதி என அடையாளம் காணப்பட்டுள்ளார். பெற்றோர் இல்லாத நேரத்தில் அயல் வீட்டில் வசித்து வந்த சிறுவன் ஒருவர் 13 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படுத்திய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளார். 2024 ஆண்டு அக்டோபர் மாதத்தில் குறித்த சிறுவன் தனது நண்பர்களுடன் சேர்ந்து தொடர்ச்சியாக பாலியல் வன்புணர்விற்கு உட்படுத்தியுள்ளமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இவர்களுள் 6 பேர் மாணவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த 6 மாணவர்களும் ஒரே பாடசாலையில் கல்வி பயின்றவர்கள் என்பதுடன் மீதமுள்ள 9 பேரும் நண்பர்களின் நண்பர்கள் எனவும் கண்டறியப்பட்டுள்ளது. முதலில் 16 வயதுடைய இளைஞர் சிறுமியை வன்கொடுமை செய்த பின்னர் தனது நண்பர்களுக்கு குறித்த விடயத்தை பகிர்ந்துள்ளார். இதனை அடுத்து பாதிக்கப்பட்ட 13 வயது சிறுமியை 15 பேரும் இணைந்து தொடர்ச்சியாக பாலியல் வன்புணர்விற்கு உட்படுத்தியுள்ளனர். இதேவேளை பாதிக்கப்பட்ட சிறுமி 2025 ஆண்டு மே மாதம் 7 மாத கர்ப்பமாக இருந்தபோதே பெற்றோர் இவ்விடயம் தொடர்பில் கண்டறிந்துள்ளனர். இதனை அடுத்து பெற்றோர் வழக்கு தொடர்ந்த நிலையில் விசாரணைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள லாகார்டியா விமான நிலையத்தில் இன்று அதிகாலை ஏர் கனடா எக்ஸ்பிரஸ் விமானம் ஒன்று தீயணைப்பு வாகனத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இச்சம்பவத்தை அடுத்து விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டு விமான போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மொன்றியலில் இருந்து சென்ற ஏர் கனடா எக்ஸ்பிரஸ் விமானம் ஓடுதளத்தில் தரையிறங்கிய போது குறுக்கே வந்த ட்ரக் 1 என்ற தீயணைப்பு வாகனத்தின் மீது மோதியதுமை முதற்கட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். 2 தீயணைப்பு வீரர்கள் உட்பட 70க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். விபத்து நடந்த சமயத்தில் குறித்த பகுதியில் மோசமான வானிலை நிலவியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க மத்திய விமான போக்குவரத்து ஆணையகம் விபத்து குறித்த மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளன. இத்துடன் இன்றைய எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.